திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, பராய்த்திருமிவரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, நினக்கு அறமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி 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 போற்றி, புராணகாரண போற்றி போற்றி, சய சய போற்றி. திருச்சிற்றம்பலம். அரியானை அந்தனர்தம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும், தெரியாத தத்துவனை தேனை பாலை, திகழொலிய தேவர்கள் தங்கோனை மற்றை, அரியானை நான் முகனை கனலை காற்றை, கனைகடலை குளவரையை கலந்து நின்ற, பெரியானை பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவானாலே, பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, தாபாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தும்பலம் தும்பம். எல்லாம் வல்ல இவர்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் உன்னை வணங்கிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய பேராசிரியர், என்னுடைய மாணவ செல்வர் ரமணா அவர்களே, அவருடைய வகுப்பிலே இருந்து சைவ சித்தாந்த கருத்துக்களையும் திருமுறை கருத்துக்களையும் கேட்டு வருகின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குள்ளே மனங்கனிந்த வணக்கம். மணிவாசக பெருந்தகருடைய திருவாசகத்தில் சிவபுராணம் என்ற பகுதியை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதுல 44வது அடி நம்ம பார்த்த ஞாபகம். ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள்தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் என்ற அந்த 2 அடி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம அன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். அளவு என்றால் நிலை பெறுகின்ற ஒரு நேரம், காலம். ஆக்கம் என்றால் தோன்றுகின்ற காலம். அளவு என்றால் நிலை பெறுகின்ற காலம். இறுதி என்றால் அது ஒடுங்குகின்ற நேரம். இந்த எல்லா பொருள்களுக்கும் உயிர் கூட அனாதியாக இருந்தாலும் உடம்போடு சம்பந்தப்பட்டதாலே அதற்கும் தோற்றம், நிலை, இறுதி என்று நாம சொல்றோம். உயிருக்கு தோற்றமும் கிடையாது, இறுதியும் கிடையாது. உயிர் உடம்போடு தோன்றுகின்ற பொழுது அதற்கு தோற்றம் உண்டு, உடம்போடு இருக்கின்ற காலம் உண்டு, உடம்பை விட்டு போகின்ற காலம் என்று உயிருக்கு உடம்போடு சேர்த்து நாம சொல்றோம். ஆனால் பெருமானுக்கு அது கிடையாது. ஏனென்றால் அவன் ஆதியந்தமில்லாதவன் என்பது மட்டுமல்ல, மாதாவயிற்றிலே பிறக்கின்ற அந்த குற்றமும் அவனுக்கு கிடையாது. அதனால் தோன்றுகின்ற அடிதல் என்பது அவனுக்கு இல்லை என்பதுதான் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஆக்கம் இல்லாய், அதனால் அளவு இல்லாய், அதனால் இறுதி இல்லாய். எனவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அதுவரையில் அவருடைய இயல்பை சொன்னார். பெருமானுடைய இயல்பை சொல்லிட்டார். உனக்கு காலம் கடந்தவன் என்பதும் பிறப்பை கடந்தவன் என்பதையும் குறிப்பாக சொல்றார். உனக்கு ஆக்கம் என்பது கிடையாது, தோற்றம் கிடையாது. நீயா தோன்றினால், தான் தோன்றியாக தோன்றினால் தான் உண்டே தவிர உன்னை தோற்றுவிப்பார் யாரும் கிடையாது. தோற்றுவிப்பார் யாரும் இல்லாததாலே உனக்கு நிலை பெறுகின்ற அந்த காலமும் கிடையாது, ஒடுக்கமும் உனக்கு கிடையாது என்று ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அதுவரையில் அப்புறம் என்ன சொல்றார்? அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் என்றார் இல்லையா? அந்த அனைத்துலகும் என்பது சடப்பொருள்.
உலகத்தில் இருக்கின்ற மாயா காரியங்கள் எல்லாம் சடப்பொருள். அந்த சடப்பொருளைத்தான் ஆக்குவதலும் காப்பரும் அழித்தலும். அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய். அந்த அனைத்து உலகம் என்றது முதல்ல சடப்பொருள்னு வைத்துக்கணும். உலகத்திலே இருக்கிற சடப்பொருள்களை எல்லாம் நீ ஆக்குகிறாய், அதாவது பஞ்சபூதங்கள் என்று வைத்துக்கலாம். பஞ்சபூதங்களை ஆக்குகிறாய், காக்கிறாய், அழிக்கிறாய். ஏன்னா சடப்பொருளைத்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்ய முடியும். உயிரை சொல்லுகிற பொழுது உயிருக்கு ஆக்குதல் அழித்தல் என்பது கிடையாது. அதனால் அது சித்துப்பொருளாக இருப்பதாலே அதை மறைத்தல் அருளல் என்று இரண்டா பிரிக்கிறோம். 5 தொழில்கள்ல ஆக்குதல் காத்தல் அழித்தல் என்பது சடப்பொருள்களின் மேலே, மறைத்தல் அருளல் என்பது சித்துப்பொருள்கள் மேலே. 5 தொழிலா இருந்தாலும் இரண்டா பிரிக்கிறோம். படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற அந்த 3ம் சடப்பொருள்களுக்கும், மறைத்தல் அருளல் திரோதான சக்தியும் அருட்சக்தியுமாக இருப்பது பெருமான் உயிர்கள் மேலே செய்கிறான். இப்ப அதைத்தான் இங்க சொல்ற. என்ன நம்ம எப்படி வைத்துக்கணும், அந்த பாட்டு எப்படி வைத்துக்கணும், அந்த வரிகளை அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் பொருள்கள். அருள் தருவாய் வருது இல்லையா? அருள் தருவாய் என்பது அது சித்துப்பொருளுக்கு, சித்துப்பொருளுக்குத்தான் அருள் தருதல். அப்ப ஆக்குவாய் கழிப்பாய் என்பதை மறைத்தல் வைத்துக்கணும். அந்த 3 மறைத்தல் அடங்கும். எனவே ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் என்பதை உயிர்களுக்கு எல்லாம் மறைக்கிறாய், அந்த 3ஐயும் சேர்த்து மறைத்தல் வைத்துக்கணும். மறைத்தலுக்கு அப்புறம் அருள் தருதல். இந்த மறைத்தல் சொல்லாம ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் மறைப்பாய்ன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்றதுனால மறைத்து பின்னாலே அருள் தருவான். அப்ப மறைத்தலும் அருளலும் உயிர்கள் மேலே என்று வைத்துக்கணும். அதை எப்படி செய்கிறான்னு அங்க சொன்னார் பாருங்க. மறைத்தல் என்பதுதான் என்னை போக்குவாய். என்னை போக்குவாய் என்று சொன்னால் பிறவிக்குள்ளே செலுத்துவாய் அர்த்தம். பிறவிக்குள்ளே என்னை செலுத்துவாய், என்னை போக்குவாய். அப்புறம் நின் தொழும்பில் புகுவிப்பாய். உனக்கு நான் அடியவனாக தொண்டனாக என்னை மாற்றுவாய். நின் தொழும்பிலே என்னை புகுவிப்பாய், பின்னாலே அருள் தருவாய் என்ற எழுத்தை மாற்றிக்கணும். அனைத்துலகும் காக்குவாய் காப்பாய் அழிப்பாய், என்னை போக்குவாய். என்னை போக்குவாய் என்பது பிறவிக்குள்ளே போக்குவாய். நின் தொழும்பில் புகுவிப்பாய், முதல்ல உன்னுடைய தொழும்பிலே அடிமையாக நான் இல்லாமல் என்னை போக்குகிறாய். அந்த அப்பர் பெருமானுடைய பாட்டு இங்க நினைவு கொள்ளலாம். நீங்க ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்ற பாட்டு ரொம்ப எளிமையான பாட்டு கூட. அந்த ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் யார் ஒருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் யார் ஒருவர் ஓடாதாரே, அந்த 3 அடி வச்சுக்கிட்டா ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்பது படைத்தல் காத்தல் 2 இருக்குது. ஆட்டுவிக்கிறான், படைக்கின்றான், படைத்தமை காக்கின்றான். எனவே ஆட்டுவித்தல். ஆட்டுவித்த யார் ஒரு ஆடாதாரே என்றால் நீ படைக்கிறாய், உயிர்கள் எல்லாம் உடம்போடு படைக்கிறாய், உடம்போடு காக்கிறாய். எனவே படைத்தல் காத்தல் என்ற 2 தொழில் ஆட்டுவித்தால் யார் ஒரு ஆடாதாரே என்பதில் அடங்குது. அடக்கிவிட்டால் யார் ஒரு அடங்காதாரே என்பது ஒடுக்கம், அது அழித்தல், ஒடுக்கத்தை சொல்வது. அடக்கிவிட்டால் யார் ஒருவர் அடங்காதாரே, உயிர்களை கூட ஒடுக்குகிறார். அப்புறம் ஓட்டுவித்தால் யார் ஒரு ஓடாதாரே என்றால் அருகிலே வராதே என்று ஓட்டுவிக்கிறான். ஏதாவது ரொம்ப முக்கியமான வேலையில தாய் ஈடுபட்டு இருக்கிற ஒரு சமையல் கட்டுல குழந்தை போய் அம்மானு காலை கட்டும். இப்ப வராத போ, அப்புறம் வா, அப்புறம் வா, போ போ என்று குழந்தை மேலே பற்றில்லாம இல்லை, அன்பில்லாம இல்லை, தாம் செய்கிற கடமையிலே தடை வருது அல்லவா, நீ கொஞ்சம் போய் விளையாடு நான் வரேன் என்று சொல்வது போல பெருமான் மறைக்கிறான். ஓட்டுவித்தால் என்றால் கிட்டே வராதே, பெருமானிடத்திலே போகக்கூடாது என்று ஓட்டு வைக்கிறான் என்பது மறைத்தல். ஓட்டுவித்தால் யார் ஒருவர் ஓடாதாரே என்ன. அதுக்கப்புறம் உருகுவித்தால் அதெல்லாம் அருளில் வடுகின்றது. படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் முடிஞ்சு போச்சு.
உருகுவித்தால் என்பதிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, உருகுவித்தால் யார் வரும் உருகாதாரே என்பது மனம் உருகுதல். அது மனம் உருகச் செய்கிறான் பெறுவான். பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, பாட வேண்டும் அல்லவா, பெருமானை பாட வேண்டும். எனவே அது மொழி. அப்புறம் பணிவித்தால் யார் ஒரு பணியாதாரே என்றால் மெய். உருகுவித்தால் யார் ஒரு உருகாதாரே என்பது மனம். பாட்டுவித்தால் யார் ஒரு பாடாதாரே என்பது மொழி. பணிவித்தால் யார் ஒரு பணியாதாரே என்பது காயம், உடம்பு. மனவழிமைகளால் பெருமானை நாம் வழிபடுகின்றோம். அப்படி வழிபட்டால் காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே. உன்னுடைய வழிபாட்டினாலே நாங்கள் எல்லாம் பரிஞானம் பெறுகின்றோம். பரிஞானம் பெற்று நீ காட்டுகிறாய். அப்படி காட்டுகிற பொழுது உன்னை நாங்கள் காண முடியும் அல்லவா. உலகப் பொருள்களையும் நான் உன்னால் தான் காணுகிறேன் என்ற உணர்ச்சி அப்பதான் வரும். வழிபாடு வந்த பின்னால் தான், வழிபாட்டு உணர்ச்சி வந்த பின்னால் தான் உலகப் பொருள்களையும் நாம் பெருமானருளாலே பார்க்கிறோம் என்ற எண்ணம் வரும். அது காட்டுவித்தால் எல்லாவற்றையும் பெருமான் தான் காட்டுகிறான் என்று சொல்றது. அதுக்கு மேற்பட்டு பதிஞானத்தால் உன்னை அறிகின்றோம். காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே என்பது உலகியல். உலகியல் எல்லாம் உன்னுடைய அருளால் காணுகிறோம் என்பது காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே. கடைசியா முடிக்கிற பொழுது காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்கார், நீ காட்டவில்லை என்றால் உன்னை யார் பார்க்க முடியும் என்பது பரிஞானம். அப்ப காட்டுவித்தால் என்பது பெருமானுடைய அருளாலே நாம் பார்க்கிறோம். பெருமானுடைய அருளால், சிவத்தினுடைய அருளால் உலகத்தை பார்க்கிறோம், உலகியை பார்க்கிறோம். ஆனால் கடைசி வரையில காண்பார் யார் கண்ணுதலாய், அந்த கண்ணுதலாய் என்பது இருக்கு இல்லையா, பாட்டுல கண்ணுதலாய் என்பதற்கு பக்கத்துல ஒரு இக்கு போடக்கூடாது. காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரேன்னு சொல்லிட்டு காண்பார் யார் கண்ணுதலாய் என்பது ஒரு ஆச்சரிய குறி போடணும். அது விழி கண்ணுதலாய் நெற்றிக்கண்ணையுடைய பெருமானே, நீ காட்டுவித்தால் யார் காணாதவர்கள், காண்பார் யார் கண்ணுதலாய் நீ காட்டாக்கால், உன்னுடைய பரிஞானத்தால் எங்களை காட்டவில்லை என்றால் உன்னை யார் அறிந்து கொள்ள முடியும் என்று கண்ணுதலாய் என்பது விழிச்சொல்லாக எடுத்துக்கணும். கண்ணுதலாய் காட்டாக்கால் எடுத்து இக்கப்படக்கூடாது. கண்ணுதலாய் நீ காட்டவில்லை என்றால் காண்பார் யார், உன்னை யார் பார்க்க முடியும், உன்னுடைய அருளாலே, உன்னுடைய அருளால் தான் நாங்க பார்க்கிறோம் என்று இந்த காட்டுவித்தால் என்றது முதல்ல சொல்றது உலகியலை சொல்றது. அடுத்து பெருமானை அறிகின்ற பரிஞானத்தாலே அவனை அறிவது என்று பார்க்கிறோம். அதனால இங்க அந்த பாட்டை இங்கே சேர்த்துக்கிட்டீங்கன்னா, மறைப்பு எல்லாம், அதாவது போக்குவாய் என்று சொன்னார் இல்லையா, போக்குவாய் என்றால் பிறவியிலே போக்குவாய், அதனால் என்னை மறைப்பாய், உன்னுடைய அருளை மறைப்பாய், எனக்கு மறை, அப்புறம் பக்குவம் பெற்றவுடனே உன் தொழும்பிலே என்னை ஆட்கொள்வாய், ஆளாக என்னை ஆட்கொண்டு உனக்கு பணி செய்யும்படியாக செய்வாய், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணி செய்யும்படியாக சொல்வாய், அதனால் பின்னாலே எனக்கு அருள் தருவாய் என்று அந்த அருள் தருவாய் என்பதை கடைசியா சொல்லும். நின் தொழும்பில் புகுவித்தல், போக்குவித்தல் முதல்ல, அது மறைத்தல். நின் தொழும்பிலே புகுவித்தல் என்பது பெருமானை அறிதல், அருள் தருவாய் என்பதனாலே பெருமானை அணைதல் என்று அப்படி வைத்துக் கொள்ளும். அதனாலே ஆக்குவாய் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய், அப்புறம் என்னை போக்குவாய், நின் தொழும்பில் புகுவிப்பாய், அருள் தருவாய் என்று அந்த பாடலை கொஞ்சம் மாற்றி, சொற்களை மாற்றிக்கொண்டு பொருள் கொள்ளும். உள்ளே வருகின்ற பொழுது என்னை தவத்திலே செலுத்துவாய், புகுவிப்பாய், சரியக்கிரிய யோகத்திலே எனக்கு என்னை புகுவித்த பின்னாலே ஞானம் தந்து எனக்கு அருள்வாய் என்று நின் தொழும்பிலே புகுவித்தல் என்பதாலே அவனுக்கு அடிமையாக பூண்டு நாம் சரியக்கிரிய யோகம் எல்லாம் செய்கின்றோம். அதனால் ஞானம் பெற்று பெருமானுடைய அருளை பெறுகிறோம். அதான் அந்த அந்த பாட்டுக்கு அவ்வளவுதான் வரி. அப்படி சொல்லிட்டு அடுத்து அனுபவத்தை சொல்றார். இப்படியெல்லாம் பெருமானுடைய அருள் பெற்றால் என்ன அனுபவம்? நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே என்று வருது. அந்த நேரியாய் என்று வருது இல்லையா, நேரியாய் என்பது நுட்பமான அர்த்தம், நுண்மையன் நுட்பமானவன் அர்த்தம். அது என்ன உதாரணம் சொல்லுகிறார்? நாற்றம் என்றால் மனம், அது பூவிலே இருந்து வருகின்ற மனம்.
எனவே பூவிலே இருக்கின்ற மனம் போல நேரியாய், நாற்றத்தின் வருலையா இன் இருக்கு இல்லையா, அது போலன்னு அர்த்தம். மனம் போல என்ற அர்த்தம். பூவிலே இருக்கின்ற மனம் போல, பூவிலே இருக்கின்ற மனம் நுட்பமாக இருக்கிறான் என்றால் அதை எப்படி நாம சொல்றோம்? பூ என்பதை நாம சக்தி என்று வைத்துக் கொண்டால், மனம் என்பதை சிவம் என்று வைத்துக்கணும். சீவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது. திருமந்திரத்துல சிவத்தை மனமாக சொல்வார். சீவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது. அப்போ உலகியல்ல இருக்கின்ற எல்லா பொருள்களும், வெளியில தெரிகின்ற எல்லா பொருள்களும் சக்தி. மறைந்திருப்பது அல்லவா அது சிவம். எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால், மரத்திலே இருக்கின்ற இலை, காய், கனி, கிழங்கு, காய்கனி, இலை, பட்டை எல்லாம் சக்தி. மரத்துடைய வேர் இருக்கு இல்லையா, அதுதான் சிவம். மரத்துடைய வேர் தெரியாது, வெளியே தெரியாது. அதுபோல சிவம் மறைந்திருப்பான், அவனுடைய சக்தி வெளிப்படும். அதுபோல எல்லாவற்றையும் வைத்துக்கணும். மழை பெய்கிறது என்று சொன்னால் மழை சக்தி, மேகம் சிவம், அது மறைந்திருக்கின்ற ஒன்று. அதனால் நமக்கு நேர் பயன் அல்ல, அவருடைய சக்தி தான் பயன்படுத்தும். அதனால் அந்த வகையிலே நாற்றத்தின் ஏரியா என்றால், பூவிலே இருக்கின்ற மனம் போல் நுட்பமாக இருக்கிறாய். பூ எங்களுக்கு தெரிகிறது, நன்றாக தெரிகிறது, ஆனால் அதனுடைய மனம் எங்களுக்கு தெரியல, ஆனால் அனுபவிக்கிறோம். எனவே அது அனுபவ பொருள். பூ என்பது காட்சி பொருள், ஆனால் மனம் என்பது கருத்து பொருள், அனுபவ பொருள். அதனால பெருமானே நீ அனுபவ பொருளாக இருக்கிறாய், அருள் தருகிறாய், அருள் தந்து அனுபவத்தை தருகிறாய் என்பதால் தான் அடுத்த வரியை நாற்றத்தின் நேரியாய் என்ற வார்த்தையை போட்டார். பூவின் மனம் போல, பூவின் மனம் போல் நீ நேரியாய் என்று சொன்ன. அப்போ பெருமானுடைய இயல்பை சொல்ற பொழுது பூவாக தெரிகிறான். பெருமான் பூவா தெரிகிறான். ஏன்னா பூக்கள் எல்லாம் பெருமானுடைய அருளால் வருவது என்று எல்லாரும் பாடுறாங்க. தாய்மானவர் பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்து இறஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தின. மலர்களை பார்க்கிற பொழுது உன்னைத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். பாரதியார் இன்னும் தெளிவா பாடினார். காக்கை சிறகினிலே நந்தலாலா, உன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா என்று சொன்னார். தீக்குழி விளைவிட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையான். எல்லாம் பெருமானாக பார்க்கிறார். அதனால பார்க்கின்ற படைப்பெல்லாம் பெருமானுடையது அல்லவா? அப்படி பார்த்து அவனுடைய அனுபவம் பாருங்க, அந்த பொருளால் வருகின்ற அனுபவம் தான் சிவம், அதான் ஆனந்தம். அதனால இங்க என்ன சொன்னார்? பூவை பார்க்கின்றேன். பூக்கள் எல்லாம் சக்தி போல வெளிப்படையா தெரிகிறது, ஆனால் மனம் நேரியாய். நேரியாய் என்றால் நுட்பமானவன் அர்த்தம், நுண்ணியன் என்ற அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? நாற்றத்தின் நேரியாய் சொன்னதுனால பூ இருக்கு இல்லையா, பூவை போல, பூவை போல நீ பரியாய். பரியாய் என்று சொன்னால் தூரப்பொருளாக இருக்கிறாய், போல தூரப்பொருளாக இருக்கிறாய், உருவத்திருமையோடு வருகிறாய். எனவே பூவை போல பரியாய், அதன் நாற்றத்தை போல நேரியாய் என்று வைத்து அங்க பாட்டில் அது இல்லை. இருந்தாலும் மனம் போல நுட்பமானவன் என்று சொன்னதுனால பூவை போல பருமையுடையவன். அப்ப நுட்பம் என்பதனுடைய உண்மை நிலை, பரியாய் என்று சொல்ற பருமை நிலை இருக்கு இல்லையா, தூல நிலை, அது அவனுக்கு தடத்த லட்சணம். அப்ப பூவை தடத்த லட்சணம், அவருடைய மனம் சுரூப லட்சணம் என்று வைத்தோம். சுரூப லட்சணத்தை அனுபவிக்க முடியுமே தவிர நாம் அறிய முடியாது, காண முடியாது என்று அந்த வகையில அனுபவம் என்று சொன்னார். நாற்றத்தின் நேரியாய், உண்மை இயல்பு அறிதற்கு கஷ்டம், சுரூப லட்சம் முடியாது, ஆனால் அனுபவிக்கலாம். பெருமானை அறிய முடியாதே தவிர அனுபவிக்கலாம், பெருமானை அனுபவிக்க முடியும். அது எதுபோல் என்றால், மனம் என்பது நமக்கு தெரியாது, மனம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா பூவே இருக்கிறது, அந்த மனத்தை அனுபவிக்கிறோம் அல்லவா, அதுபோல் பெருமானை நாம் அனுபவிக்கலாம் என்று நாற்றத்தின் நேரியாய். அதுதான் சொன்னார். சேயாய் நெனியானே என்று ரெண்டா சொன்னார். அங்கே சொல்லிட்டார். சேயாய் நெனியானே என்று சொன்னால், சேயாய் என்பது மறைந்திருக்கின்ற நிலை, தொலைவில் இருக்கிறான் பெருமான். நனியான் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிறான். எனவே பூவை போல, பூவை இருக்கு இல்லையா பூ, அதுபோல் அவன் பக்கத்தில் இருக்கிறான், ஆனால் அவனுடைய மனம் எங்கேயோ இருக்கு இல்லையா, அதுபோல் தொலைவில் இருக்கிறான், அறிய முடியாமல் இருக்கிறான். தேயாய் நனியாய் என்பதற்கு மறைந்திருக்கின்ற நிலையும் வெளிப்படுகின்ற நிலையும் அவனுக்கு உண்டு. தூலமாகவும் வெளிப்படுவான், சூக்குமாக இருப்பான்.
அதாவது சைவ சித்தாந்தத்துல பெருமாளுடைய திருமேனியை சொல்ற பொழுது உருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, அருவத் திருமேனி என்று மூன்றா சொல்றோம். அதற்கு மேல் ஒன்று அறிவுத் திருமேனி என்று ஒரு சொல்றோம். இந்த நான்கையும் கடந்த ஒரு நிலை என்று பெருமானுக்கு சொல்கிறோம். அதை விரூபம் சொல்றோம். அருவம், உருவம், அருவுருவம், அருவம். அதற்கு மேற்பட்டு அறிவு. இந்த அறிவு என்பது ஆன்ம அறிவு, ஆன்மாக்களுடைய அறிவு. அதை கடந்த பொழுது விரூபம் என்று சொன்னால் இந்த எல்லாவற்றையும் கடந்திருக்கிற நிலை விரூபம் என்பது உருவம், அருவம், அருவுருவத்தை எல்லாம் கலந்திருக்கிற நிலை விரூபம். அது மட்டுமல்ல, அவன் விரும்புகின்ற வடிவத்தை எடுப்பான் என்பது விரூபம். அவன் எப்படி வேணாலும் எடுக்கலாம், எந்த வடிவத்தை வேண்டுமா எடுக்கலாம். அது விரூப நிலை என்று ஒன்று சொல்றான். அதனால் ஆன்ம அறிவுக்கு அப்பாற்பட்டவன், ஆன்ம அறிவால் அறியப்படுகின்ற உருவம், அருவுருவம், அருவத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன் விரூப நிலையில் இருக்கின்றான் என்று சொல்றோம். அதனால்தான் சேயாய் நனியாய் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நெனியானே. அது வரையில் ஒரு பகுதி. இனி அதற்கடுத்த ஒரு வரி மிக முக்கியமாக இருக்குது. மாற்றம் மனங்கடியர் என்ற மறையோன், மாற்றம் மனங்கடியர் என்ற மறையோன் என்று வருது. அந்த நயமா சொல்றாரத மறையோன் என்று சொன்னால் வேதத்தை அருள் செய்தவன் அர்த்தம், வேதத்தை அருளுகின்றவன் என்ற அர்த்தம். மாற்றம் என்றால் சொல் என்ற அர்த்தம். மனம் என்றால் நம்முடைய மனம். அதை இன்னும் தெளிவா சொன்னா, மாற்றம் என்பது சொல், எனவே அது பாச ஞானம். மனம் என்பது உடம்பிலே அடங்குகின்ற தத்துவம், எனவே அது பசுஞானம். மாற்றம் என்பது பாச ஞானம், சொல் என்பது பாச ஞானம், மனம் என்பது பசுஞானம். இதையெல்லாம் கடிந்தவன், வாக்கு மனம் இதை கடந்திருக்கிறான். மாற்றம் மனங்கடியன் என்ற மறையோர் என்று திருவாசகத்துல பதிப்பிக்கிற பொழுது சில பதிப்புகள்ல மாற்ற மனங்கழியன் இருக்கும். நான் சில பேர் ஓதுகிற பொழுது நான் இப்படி கேட்டிருக்கிறேன், மாற்ற மனங்கழியன் பாடுறாங்க. அது மாற்றம் மனம், அப்படிதான் படிக்கணும். மாற்றம் மனம் கழியன் என்ற மறையோர் சொல்லையும் கடந்திருக்கிறான், மனசையும் கடந்திருக்கிறான், பாசஞானத்தை கடந்திருக்கிறான், பசுஞானத்தை கடந்திருக்கிறான். மாற்றம் மனங்கடியன் என்ற மறையோர் என்பதைத்தான் தேக்கிழார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் அப்படின்னார். உணர்தல் என்பது மனம், ஓதுதல் என்பது வாக்கு. எனவே மனம் வாக்கை கடந்தவன் பெருமான் என்று மாணிக்க வாசகர் மனவாசகம் கடந்தான் என்றே சொல்றார். அந்த வார்த்தையே சொல்றார், மனவாசகம் கடந்தான். இப்ப பெருமான் பசுஞானத்தையும் பாசஞானத்தையும் கடந்திருக்கிறான் என்ற அந்த தத்துவத்தை விளக்குவதற்கு தோத்திரங்கள் எப்படி பாடுகிறார்கள்? மனம் வாக்கு கடந்தவன், மனவாசகம் கடந்தவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், மாற்றம் மனங்கடியில் என்ற மறையோன் என்று உபநிடதங்கள்ல வாக்கு மனாதீத கோச்சரன், உபநிடதங்கள்ல வாக்கு மனாதீத கோச்சரன் என்று வருகின்ற அந்த தொடருக்கு நாம தமிழ்ல அழகா மாற்றம் மனங்கடியன் என்ற மறையோன் என்று சொல்றோம். அப்படி சொல்றது மறையோன், அந்த மறையோன் என்பதற்கு மறைந்திருக்கிறான் அர்த்தம் தான். பொதுவா பார்த்தீங்கன்னா அப்படி கூட சொல்லலாம், மறைந்திருக்கிறான்னு. ஆனால் மறையோன் என்று சொன்னால் வேதங்களை உண்டாக்குகிறவன். ஏனென்றால் வேதங்கள் எல்லாம் சொல்மயமானது, அவன்தான் அதை உருவாக்கி இருக்கிறான். அவனால் தான் அந்த சொற்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆனால் அவனால் உருவாக்கி அந்த சொல்லினாலேயே நாம் அவனை அடைய முடியாது. அவன் தான் உருவாக்கி இருக்கிறான். ஆனா அவன் அருளால் தான் அடைய முடியும், அவனுடைய சொல்லினாலே அடைய முடியாது. வேதம் ஆகமெல்லாம் பின்பற்றப்பட வேண்டியது. பின்பற்றி வருகின்ற அனுபவத்தினால்தான் பெருமானை உணரலாம். வேதனை அவன் வகுத்த வேதனைகளே சென்று உலகியலை அடைய வேண்டும், அறிய வேண்டும். ஆகம நிலையிலே சென்று அருளிகளை அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்பதான் அனுபவிக்க முடியும் பெருமான். வேதநெறி ஆகம நெறி இரண்டிலும் சென்றால்தான் அவனை அனுபவிக்க முடியும். வேதம் யார் சொன்னது, ஆகமம் யார் சொன்னது என்றால் அவன் சொன்னதுதான், பெருமான் சொன்னதுதான். மாற்றம் மனங்கடியல் என்ற மறையோர், இந்த வாக்கு மனாதீத கோச்சரன் என்று வருது. சிவஞான பாஷ்யத்துல சிவஞான முனிவர் விளக்குகிறார். மெய்கண்டார் இந்த வடரை தொடுகிறார்.
ஆறாம் சூத்திரம். ஆறாம் சூத்திரத்துல அசத்து சத்து என்பதை பற்றி பேசுவான். சத்து என்றால் என்ன, அசத்து என்றால் என்ன விளக்கம் வருது. ஒரு இலக்கணம் சொல்றான். என்ன இலக்கணம் என்றால், நம்முடைய அறிவால் எதை உணர்கின்றோமோ அதெல்லாம் அசத்து. நம்முடைய அறிவால் நாம என்னென்னமோ உணர்றோம் இல்லையா, எல்லாம் அசத்து தான். போல திருவாசகம் படிக்கிறோம். திருவாசகத்தை நம்முடைய அறிவால் தானே உணர்றோம். இப்போ ஏதோ நான் சொல்றேன், நீங்களும் கேட்குறீங்க, இதுவா பொருள், இதுக்கே வேற பொருள் சொல்லுவார்கள் சில பேர். இப்ப நாம ஒண்ணு சொல்றோம், அவங்க ஒண்ணு சொல்றாங்க இல்லையா. தொடரா இருக்கிற திருவாசக தொடருக்கு எத்தனை உரைகள் வருது. அதனால இன்னும் அந்த உண்மை பொருளை தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். ஏதோ நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் விளக்குறோம். எனவே இதெல்லாம் நமக்கு அசத்து என்றால் இதெல்லாம் பெருமான். திருவாசகத்திலே அமைந்திருக்கிற சொல்லோ அதற்கு நாம் விளக்கிற விளக்கமோ பொருள் அல்ல. அதனால் வருகின்ற அனுபவம் தான் உண்மை. அந்த சொற்களால் உணரப்பட்டு பெருமானை அடைகிறோமே, அந்த அனுபவம் தான் உண்மை. சொல்லும் உண்மை கிடையாது, பொருள் உண்மை கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சத்து என்றால் என்ன, அசத்து என்றால் என்னன்னு சொல்ற பொழுது என்ன சொல்றாங்க, உணர் உரு அசத்து. உணர் உரு அசத்து என்றால் உயிர்களுக்கெல்லாம், அறிவான உயிர்களுக்கெல்லாம் அந்த உணர்வுகளையா உணரப்படுகின்ற எல்லாம், அந்த அறிவால் உணரப்படுகின்ற எல்லாம் அசத்துட்டான். அது மட்டும் இல்லாம சூத்திரத்தை என்ன சொல்றார், உணர்வுறு அசத்து எனின் உணராது இன்மையில். உணராது இன்மையினர். சரி, அறிவினால உணரப்படவில்லை என்று சொல்லலாமா என்றால் அது இல்லாத பொருள். இருக்கிற பொருளை உணர்ந்தால் அது அசத்து பொருள். சரி, உணரவில்லைன்னு சொன்னா அது இல்லாத பொருள். அப்படி ஆயிடும். அவ பெருமானை நம்முடைய அறிவினால் உணரவில்லை, உணரப்பட முடியாது. நீங்க நம்முடைய அறிவினால் உணர்ந்தோம் சொன்னா அது அசத்தா போயிடும். என்னுடைய அறிவால் நான் பெருமானை உணர்கிறேன்னு சொன்னீங்கன்னா பெருமான் அசத்து பொருளா போயிடுவான். பெருமானை நான் உணரவில்லை என்று சொன்னால் அது இன்மை பொருளா போயிடும், இல்லாதவன் ஆயிடுவான். அப்ப என்ன பண்றது? உணர்ந்தேன்னு சொன்னாலும் தப்பா இருக்குது, உணரவில்லை என்று சொன்னாலும் தப்பா இருக்கு. மாணவன் வகுப்புக்கு லேட்டா வருவான். ஏண்டா லேட்டு அப்படின்னா, என்னடா சொல்றது, எதை சொன்னா தப்பிக்கலாம், இதை சொன்னா தப்பிக்கலாமா, அதை சொன்னா தப்பிக்கலாமா என்று எதையோ ஒன்று சொல்லுவான். அது பிடிச்சுவார். அப்ப அவர் வாத்தியார் நம்புறபடியா சொல்லணும் இல்லையா, நம்புறபடியா சொல்லணும். அது போல கடவுள் உண்டா இல்லையான்னு ஒருத்தர் கேள்வி கேட்க. சார் கொஞ்சம் இருங்க. சரி, அப்போ கடவுள் உண்டா இல்லையான்னு கேட்டா, உணர முடியுமா உணர முடியான்னு கேட்டா, உணர முடியும்னு சொன்னா அது அசத்து பொருளா போயிடும். உணர முடியாது என்று சொன்னால் இல்லாத பொருளா போயிடும். அது என்ன பண்றது? உணர்வுரு அசத்து. உணராது என்றால் உணராது எனின் இன்மையால் அப்ப என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு பெயர் சொன்னாங்க. சத்துப்பொருள் என்று சொன்னால் பதியும் சத்துப்பொருள் தான், உயிரும் சத்துப்பொருள் தான், பாசமும் சத்துப்பொருள் தான். மூணு சத்துப்பொருள் தான். இதுல பாசத்தையும் உயிரையும் நாம் அறியலாம். அதாவது ஓரளவு அறிகிறோம், அனுமானித்தவர் அறிகிறோம். ஆணவம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்றெல்லாம் அனுமானித்து அறிகிறோம். பதி ஒரு சத்துப்பொருள் தானே, அதை அறிய முடியுமா என்றால் நம்முடைய அறிவால் அறிந்தால் அது அசத்தா போயிடும். அப்ப என்ன பண்றது? அதனால என்ன சொன்னாங்க, நம்முடைய அறிவாலும் அறிய முடியாது, கருவிகளாலும் அறிய முடியாது. அது பாசம். கருவிகளாலும் அறிய முடியாது பாச ஞானத்தால், ஆன்மாவாலும் அறிய முடியாது, ஆன்ம அறிவாலும் அறிய முடியாது. அப்ப பசுஞானம். பாச ஞானம் பசுஞானத்தால் அறிய முடியாது என்றால் ஒரே ஒரு ஞானம் தான் இருக்கிறது, அது பதிஞானம். பெருமான் தருகின்ற பதிஞானத்தால் நாம் அறியலாம். அதனால என்ன சொன்னாங்க, பாசம் என்பதும் சத்து தான், ஆனால் அது சடசத்து கொடுத்தாங்க. சத்து தான் முதல்ல சொல்லிடும், சத்து. அப்புறம் பாசம் என்பது சடசத்து. பசு என்று சொன்னால் அது சதசத்து. பதியையும் அறியும், பதியையும் சாரும், பாசத்தையும் சாரும். எனவே அதை சடசத்துன்னு சொல்ல முடியாது. எனவே அது சதசத்து. டா போடணும், பாசத்திற்கு டா போடணும், பசுக்கு தா போடணும், சதசத்து.
அப்ப இறைவன் என்ன என்றால் அது சிவசத்து. சிவசத்து அதுதான் அந்த பாட்டுல சொல்றார். 6ஆம் திருமுறையில 6ஆம் சூத்திரம். உணர்வு எண்ணின் அசத்து உணராது என்றால் அது இன்மை. அதனால் சிவசத்தாம் இருதிறனும் அல்லது சிவசத்தாம் இருதிறனும் கிடையாது. உணரவும் முடியாது, உணராமல் இருக்க முடியாது. அது சிவசத்து என்று சொல்லி அந்த சிவசத்துக்கு என்ன விளக்கம் தருகிறார் என்றால், வாக்கு மனாதீத கோச்சரமாய் நின்ற அதுவே சிவம். மெய்கண்டார் சொல்றது வாக்கு மனாதீத கோச்சரமாய் நின்ற அதுவே சிவம். உங்களுடைய வாக்குக்கு அடங்காமல் மனசுக்கு அடங்காமல் இருக்கிறான் அல்லவா, அவன் சிவம் என்று சொல்ல வேண்டும். அது சிவசத்து என்றால் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன், அவனை பரிஞானத்தால் உணர வேண்டும். அதுதான் இங்க சொல்றார். இந்த பாட்டுல மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோர் என்றால் உபரிட வாக்கியமா இருக்கின்ற வாக்கு மனாதீத கோச்சரமாய் நின்ற அதுவே சிவம் என்று உணரப்பாற்று என்று சொல்றார். அந்த மெய்கண்டார் சொன்ன பொழுது வாக்கு மனாதீத கோச்சரமாய் நின்ற அதுவே சிவம் என்று உணரப்பாற்றுன்னு சொன்னார். சிவஞான முனிவர் என்ன பண்ணார், அந்த வரியை எடுத்துட்டு அந்த வரியை சொல்றார். அதை எப்படி சொல்றார், வாக்கு மனாதீத கோச்சரமாய் நின்ற அது சிவமே என்று உணரப்பாற்று என்று மாற்றுறார். மெய்கண்டார் அதுவே சிவம்னு சொன்னார். அன்பே சிவம் சொல்ற மாதிரி அதுவே சிவம் சொன்னார். வாக்கு மனாதீத கோச்சரம்னா அடையக்கூடியவன் அர்த்தம். வாக்கு மன அதீதன் என்றால் அடைய முடியாதவன், அப்பாற்பட்டவன். வாக்குக்கு அதீதன், மனசிற்கு அதீதன், அப்பாற்பட்டவன். வாக்கு மனாதீதன். ஆனால் கோச்சரன் என்று சொன்னால் அகப்படக்கூடியவன். எப்படி? வாக்கு மனாதீதன் என்பது பசுஞானத்தாலும் பாசஞானத்திற்கு அப்பாற்பட்டவன். கோச்சரம் என்றால் பதிஞானத்திற்கு அகப்படுபவான். சில பொருள்களை நேர் கண்ணால பார்க்க முடியாமல் தொலைக்க இதை வச்சு பார்க்கிறோம் இல்லையா, தொலைநோக்கி கண்ணாடி ஒன்று வச்சு பார்க்கிறோம், மைக்ரோஸ்கோப் வச்சு நுண்கருவி பார்க்கிறோம். அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் அந்த பொருள் பார்க்கிறது அப்படித்தான் பார்க்குறாங்க. வானியல் ஆராய்ச்சி பண்றவங்களாம் அப்படித்தான் பார்க்கிறாங்க. அதுபோல பெருமானை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவன் அறியப்படக்கூடியவன் தான். ஞான சம்பந்தம் அறிந்துதானே பாடுறார். அதாவது ஞானம் பெற்று கலைஞானமும் சிவஞானமும் பெற்று பெருமானை தோடுடைய சிவை என்று பாடுறார். அவர் பார்ப்பது பதிஞானத்தாலே பார்க்கிறார். எனவே அவருக்கு நல்லா தெரியுது. பக்கத்தில் இருக்கிற ஏதோ சாதாரண பொருளை காட்டுகிறான் என்று சிவாதிரையர் வாக்குக்கும் மனத்திற்கும் உட்பட்ட ஒரு பொருளாக எண்ணி பார்க்கிறார். எனவே அவருக்கு தெரியல. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்க்கிறார் சிவாதி இருதயர். அவருக்கு ஆனால் அவன் தந்த பெருமான் தந்த படி ஞானத்தாலை பார்க்கிறார் ஞானசம்பந்தர். அவருக்கு அது தெரிகிறது. அப்ப வாக்கு மனாதீதனாக ஒருவருக்கு இருக்கிறான், அவங்க அப்பாவுக்கு. கோச்சரனாக ஞானசம்பந்தருக்கு இருக்கிறான். அதான் என்ன சொன்னார், வாக்கு மனாதீதவாய் நின்ற அதுவே சிவம் என்று உணரப்பாற்றுன்னு சொன்ன அந்த தொடரை சிவஞான முறை மாற்றுகிறார். வாக்கு மனாதீதம் கோச்சரமாய் என்பது நின்ற அதுவே சிவம் என்று இருக்கு இல்லையா, அந்த அதுவே சிவம் என்பதை அது சிவமே என்பது ஏகாரத்தை மாற்றுறார். அதை ஏன் அப்படி சொல்ற, ஏன் மாற்றணும் என்றால், வேதங்கள் எல்லாம் அல்லது உபநிடதங்கள் எல்லாம் பிரம்மத்தை அதுன்னு தான் சொல்லுது, தத்துன்னு தான் சொல்லுது. நாம அதுவும் சொல்லக்கூடாது என்று அது இருக்கு இல்லையா, அவங்க சொல்றாங்களே அது சிவம் என்று உணர வேண்டும், நாம் சிவம் என்று உணர வேண்டும் என்று. அது சிவமே. பெருமானை உணர்கின்ற பொழுது அது என்று உணரக்கூடாது, சிவம் என்று உணர வேண்டும் என்றுதான் வாக்குக்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கிற சிவம் அது என்று, அதுவே சிவம் என்று உணரப்பாற்று வருது. இது பரிமேலழகர் எழுதுகின்ற உரையை வைத்துத்தான், அந்த நடையை வைத்துத்தான் சிவஞான முறை அந்த போக்கை எழுதுறார். திருக்குறள்ல ஒரு குறள் உண்டு, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன்படிப்பது இல்லாயின் நன்று என்று குறள் இருக்குது. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு இருக்கு இல்லையா, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அதுக்கு பரிமேலழகர் என்ன பண்றார், குறள்ல அரண் எனப்பட்டதேன்னு ஏகாரம் அங்க இருக்குது, இல்வாழ்க்கைன்னு பொதுவா சொன்னார். இவரை மாத்துறார். அரண் எனப்பட்டது அந்த ஏகாரத்தை அப்படியே கொண்டு போய் இல்வாழ்க்கையே என்று அங்க சேர்க்கிறார்.
அரண் என்று சொன்னால் துறவரத்தை அரண் சொல்லக்கூடாதுப்பா. நமக்கெல்லாம் அது உடன்பாடு இல்லை. துறவரம் சொல்லிக்கலாம். ஆனால் அறம் என்று சொன்னால் எது? சும்மா வெறும் அறம் சொன்னா எப்படி? அதாவது பழம் என்று சொன்னால் வாழைப்பழம், பூ என்று சொன்னால் தாமரை, கோயில் என்று சொன்னால் தில்லை. அடைமொழி கொடுக்காம சொன்னா அது எதை குறிக்கிறது? கோயில் என்றால் தில்லை தானே, பழம் என்றால் வாழைப்பழம் தானே. நான் வாழைப்பழம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது போல அறம் என்று சொன்னால், பொதுவா அறம் சொன்னால் அது இல்லறத்தான் குறிக்கும். துறவரத்தை குறிக்கின்றன, நீ துறவரம் சொல்லிக்கோ. ஆனா அறம் என்று சொன்னால் அது இல்லறம்தான் என்ற அந்த கருத்தில் தான் அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கையே என்று அங்க மாத்திரார் பரிமேலழகர். பரிமேலழகர் உரையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சிவஞான முனிவருக்கு. அதை சரியா எடுத்து இங்க சொல்ற, வாக்கு மனோதீத கோச்சரமான் என்ற அதுவே சிவம் என்று மாற்றி அது சிவமே என்று மாற்றி இருக்கிறார். அதனால மாற்றம் மனங்களில் என்ற மறையோன் என்று 45வது வரி அது. மாற்றம் மனங்களில் என்ற மறை என்பதற்கு நமது விளக்கத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மனாதீத கோச்சரத்தை பக்கத்துல நீங்க எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது உபநிடதங்கள் போன்றவற்றெல்லாம் சொல்லப்படுவதை தோத்திரங்களும் சொல்லுகின்றன. தோத்திரங்களே அவையெல்லாம் வருகின்றன என்பதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லலாம். சரி, அது வரையில் ஒரு விஷயம். இனி அதற்கு அடுத்தது கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறு நின்று பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான், பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான். அதோட இதெல்லாம் எங்கள் பெருமான் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. திருமுறைகள்லாம் அப்படி நிறைய வரும். உன்னவன் எங்கள் பிரான், முதல் காண்பெரி தாய பிரான், அப்புறம் சிவன் எம்மிறை, எங்களுடைய இறைவன் என்றெல்லாம் எங்கள் எங்கள் சொல்றது என்ன அர்த்தம் என்றால், கடவுள் என்று சொல்லுகின்ற மதங்கள் எல்லாம் இருக்கிறது, கடவுளை ஏற்றுக்கொள்ளுகின்ற மதங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த கடவுள் எல்லாம் எங்களுக்கு தலைவர் அல்ல, எங்களுக்கு என்று ஒரு கடவுள் இருக்கின்றார். அவர் இந்த இலக்கணம் உடையவர். கடந்தபால் கண்ணுடன் நெய்கலந்தார் போல் இருப்பவன், வாக்கு வளத்தை கடந்தவன் என்றெல்லாம் சொல்றாங்களே, இந்த மாதிரி இலக்கண உடையவன் தான் எங்கள் பிரான். எங்கள் பிரான்னு பல இடத்துல சொல்றான், எம்பிரான்னு பல இடத்துல சொல்றான். எங்களுடைய கடவுளாக இருக்கின்றவன் எப்படி இருக்கிறான் என்றால் இதுதான் இலக்கணம், நாங்க சொல்லுகின்ற இலக்கணம் என்றால்தான் எங்கள் பிரான் என்று சொல்றார். அதை ஏன் சொல்றார் என்றால், எங்க சொல்றாரோ பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பிரான், எங்கள் பெருமாள் பிறப்பை நீக்குகின்றவன், வேற யாரும் கிடையாது. வேறையெல்லாம் அவங்களே பிறந்துங்கிறாங்க, எல்லா தெய்வங்களும் பிறக்குது, அது போய் எப்படி மாற்ற முடியும்? எனவே எங்கள் பிரான் யார் என்றால் பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பிரான். உங்களுக்கு உங்க கடவுள் கரும்பு போல இருக்கலாம், நெய் போல இருக்கலாம், கறந்த பால் போல இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்குது. ஆனால் பிறப்பை அறுக்க முடியுமா? பிறப்பை அறுக்க முடியாது. அந்த பிறப்பையும் அறுக்கக்கூடியவன் எங்கள் பெருமான். அதனால் அவன் எப்படி இருக்கிறான்? கறந்த பால் கண்ணுடன் நெய் கலந்தார் போல இருக்கிறான் என்று அந்த விளக்கத்தை சொல்றார். இந்த வரிக்கு பல பேர் பல விளக்கமா எழுதியிருக்கிறாங்க, அதை நாம சொல்லிடுவோம். அதாவது பாட்டுல எப்படி இருக்கின்றால், கறந்தபால் கண்ணலோடு நெய், அது ஒடு என்று வார்த்தை வருது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? அதனால பாலையும் கரும்பு சாறையும் நெய்யையும் கலந்தால் அப்படியே ஒரு சொல்லி முதல்ல உரை அப்படி எழுதிட்டாங்க. அது கறந்தபால் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அப்பொழுது கறந்தபால் அர்த்தம். காலையில கறந்தபால் அர்த்தம் கிடையாது. அப்பொழுது கறந்தபால், அந்த பால் என்றால் அப்பொழுது கறந்த பால். அனைவரும் அப்பொழுது சாறு பிடிந்தது, கண்ணல் பிடிந்தது, அனைவரும் அப்பொழுது நெய் எடுத்தது. எல்லாம் உடனே, அந்த சாறு வந்தவுடனே கலக்கணும், வெள்ளையிலிருந்து நெய் காய்ச்சிய உடனே அதை கலக்கணும், பாலை கறந்த உடனே எடுக்கணும், டிலே பண்ணக்கூடாது. கறந்தபால் என்று சொன்னாலே கறந்தபால், கரும்பு சாறு என்றால் அப்பொழுது கறந்தது. இப்ப கூட என்ன பண்ணணும், கரும்பு சாறு கொடுக்குறாங்க. சென்னையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துல அவங்க நல்லா புழிஞ்சு வச்சுக்குவாங்க, புழிஞ்சு ஒரு பெரிய டப்பா மாதிரி வச்சுக்கிறாங்க, அதுல ஊத்தி ஊத்தி கொடுக்குறான். அவன் உடனே பிழிஞ்சு கொடுக்குறது கிடையாது. நாம என்ன சொல்றப்பா புழிஞ்சு கொடுப்பா என்று கேட்கிறோம், அதான் நல்லா இருக்கணும். ஆனா அவன் வியாபாரத்துக்காக பெருசா கரும்பு சாறை பிழிஞ்சு வச்சுக்கிறான்.
அது அல்ல என்றார். பெருமான் எப்படிப்பட்டவன்? அன்று அன்று சுவை தரக்கூடியவன், அன்றன்று ஒரு புதிய சுவை. அதான் சொல்றார். பெருமானுக்கு என்ன சிறப்பு என்றால் அன்றன்றும் புதிய சுவையாக இருக்கிறான் பெருமான், புதிய சுவையோடு வருகிறான் என்பதற்குத்தான் எத்தனையோ உதாரணங்களை சொல்லியிருக்கிறாங்க பெரியவர்கள். அன்று அன்று மலர்ந்த பூ என்றால் அது மனம், அன்று கறந்த பால் என்று சொன்னால் அது சுவை என்பது போல புதிய புதிய சுவையாக தருகிற பெருமான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, கரும்புச்சாறினுடைய சுவை நமக்கு தெரியும், பாலினுடைய சுவை நமக்கு தெரியும், நெய்யினுடைய சுவை நமக்கு தெரியும். இது என்ன சொன்னாரு மாணிக்க வாசகர்? இந்த மூன்றையும் கலந்துனர். பாலையும் கலக்க, கரும்பையும் சாறு நெய்யும் கலக்கணும்னா இது எங்க சார் ஒரு வித்தியாசமா இருக்கு நீங்க சொல்றது? பால்ல போய் யாரு கரும்பு சாரை கலப்பாங்களா? அது இல்லாம நெய்ய கலப்பாங்களா என்று கேட்டால், முதல்ல அந்த உரை என்ன சொல்றாங்க, கரும்பு சாற்றையும் கறந்த பாலையும் நெய்யையும் கலந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். நான் சொல்லுவேன், ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடணும்னு போனா என்ன ஜூஸ் வேணும்னு கேட்பாங்க. அதாவது வாட்டர் மெலான் வேணுமா, கிருணி பழம் வேணுமா, மாம்பழம் வேணுமான்னு கேட்பான். என்னடா நம்ம எதெல்லாம் குடிக்கணும் தெரியாது, என்ன பண்ணுவோம், மிக்சடா போடணும், இல்ல மிக்சட் ஃப்ரூட்னு சொல்லுவோம். மிக்சட் ஃப்ரூட்ஸ் சொன்னா அது வித்தியாசமா இருக்கு இல்லையா, எல்லா சுவையும் அதில் கலந்துருக்கு இல்லையா, மிக்சட் ஃப்ரூட் அது இப்ப இருக்கு இல்லையா. அதே மாதிரி பெருமான் யார் என்றால் மிக்சட் ஃப்ரூட் மாதிரி அவன், அது எப்படி சொல்ல தெரியாதவன், சுவையானவன் தான், ஆனால் அனுபவத்திலே தெரியுமே தவிர சொல்ல வராது என்பதாலே கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல என்று சில உரையாசிரியர்கள் மூன்றையும் கலந்தால் ஒரு வித்தியாசமான சுவை வரும், அதனால் அது போன்றவன் என்று ஒரு உரை சொல்றாங்க. அது ஒரு உரை, எத்தனையோ உரையில அது ஒரு உரை. அடுத்து இரண்டாவது உரை, கரந்தோடு நெய் சொல்லிட்டு நாவில் கலந்தார் போலன்னு வைத்துவோம். கலந்தார் போல இருந்தால் அதை உள்ள கலக்கக்கூடாது. கறந்த பாலை நாவிலே கலந்தால் சுவை, கரும்பு சாறு நாவிலே கலந்தால் சுவை, நெய் நாவிலே கலந்தால் சுவை. அப்ப கலந்து என்பதை நாவிலே கலந்து வச்சுக்கணும். கறந்தவாள் கண்ணோடு நெய் நாவில் கலந்தார் போல அல்லவா. பால் குடிக்கிறோம், தேன் சாப்பிடுறோம், நெய் குடிக்கிறோம், எல்லாம் சரி. ஆனா அந்த சுவை எப்படி அறிய வேண்டும்? சாதாரண பாட்டு, நாட்டுப்புற பாடல் ஒன்று உண்டு. வெல்லம் இனிப்பென்றும் வேம்பு கசப்பென்றும் சொல்லத் தெரிவதில்லை, சுவைக்க தெரிந்து கொண்டோம், அப்படி ஒரு பாட்டு. வெல்லம் இனிக்குதுன்னு தெரியுது, வேம்பு கசக்குதுன்னு தெரியுது, சொல்ல முடியுதா? சுவைக்க தெரியும். கசப்பு சுவை தெரிகிறது, வெல்லம் இனிக்கிறது தித்திப்பு சுவை தெரிகிறது. ஆனால் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. சொல்ல தெரிவதில்லை, சுவைக்க தெரிந்து கொண்டோம். அதேதான் தலைவரும் தலைவியும் கொள்ளுகின்ற இன்பம். அதனால்தான் பெருமானுடைய இன்பத்திற்கு அதை சொல்றாங்க. தலைவனுக்கும் தலைவிக்கும் அது அகம் என்று சொல்வாங்க. அக இலக்கணத்தை பற்றி சொல்ற பொழுது அதை ஏன் அகம் என்று சொன்னால் என்றால், இன்பத்தை பெறுகின்ற தலைவனும் தலைவியும் இது என்னவாறு இருந்தது இந்த இன்பம் என்று சொல்ல முடியாது, ஒருவருக்கொரு சொல்ல முடியாது, மற்றவருக்கும் சொல்ல முடியாது. அது நாகரிகம் அல்ல. தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளலாமா என்றால் அதுவும் முடியாது. தலைவனிடத்திலே வந்தும் தலைவி சொல்ல முடியாது இன்னவாறு இருந்தது இன்பம் என்று. தலைவியிடத்திலே போய் தலைவனும் சொல்ல முடியாது. அது அனுபவம் தானே, ஒரு இரண்டு பேருக்கு உள்ள அனுபவம். அந்த அனுபவத்தோடு அப்படியே நிற்கும். அதனால்தான் பெருமானை சொல்றாங்க. பெருமானை சொல்ற பொழுது அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், நான் எப்படி சொல்றது என்று சொல்ல முடியாது என்றெல்லாம் நமக்கு சொல்லி. அதனால் இங்கே மாணிக்கவாசகர் என்ன சொல்றார், கறந்தபால் கண்ணலோடு நெய்யெல்லாம் நாவிலே கலந்தால் அது சொல்ல முடியாதல்லவா, அதுபோல் உள்ள இன்பம் என்று 3 உதாரணம் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது உரை என்ன என்றால், கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல என்பதை நாவிலே கலந்தார் போல. என்னுடைய தந்தையார் உரை அப்படிதான் இருக்குது, நாவில் கலந்தார் போல என்றுதான் எழுதியிருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாவிலே கலந்தார் போலன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னொரு உரை எழுதியிருக்கிறாங்க. பால் முதலியவற்றை, பால் கரும்பு சாறு நெய் முதலியவற்றை நினைத்தாலும் சொன்னாலும் கண்டாலும்
நாவில் நீர் ஊறும். நினைத்தாலும் நாவிலே நீர் ஊறும், சொன்னாலும் நாவிலே ஊறும், பார்த்தாலும் நாவிலே நீர் ஊறும். அதுபோல் நாவில் கலந்தால், இவையெல்லாம் நாவிலே கலந்தால் மிக்க இன்பம் வரும், மிகுந்தான இன்பம். அதுபோல் சொன்னாலும் நினைத்தாலும் கண்டாலும் சுவை தருகின்ற அந்த பால், கரும்புச்சாறு, நெய், அது இன்னும் நாவிலே கலந்தால் இன்னும் சுவை அல்லவா? அதுபோல் பெருமானை பற்றி நாம் எண்ணுகிற பொழுதும் நினைக்கிற பொழுதும் அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லுகிற பொழுதும் சொல்றா இல்லையா, சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார்னார் இல்லையா? அதுபோல சொல்லை சொன்னாலும் சரி, நினைத்தாலும் சரி, கண்களால் பார்க்கிறாங்க. நடராஜ தரிசனத்தை பார்த்து மனித பிறவியும் வேண்டுவதேன்னு ஏன் சொல்றார்? அவ்வளவு சுவையானது. அப்படி பார்க்கிற பொழுதும் எல்லாம் நமக்கு இனிமையா இருக்கிறது அல்லவா? அதுபோல் பெருமானை பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் சொல்வதற்கும் இனிமையானவன். அவனோடு கலந்தால் இன்னும் அதிக இன்பம், அவனோடு கலந்தால் அதிக இன்பம். ஒரு அழகான ஆணும் பெண்ணும் ஒருவரை சந்திக்கிறார்கள். சந்தித்து அவனை திருமணம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று என்றாங்க இல்லையா? அவ பார்க்கிற பொழுதும் அவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுதும் ரெண்டு பேருக்கும் தான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான். இருவரும் ஒருவர் பார்க்கிற பொழுதும் இன்பம்தான், ஒருவருடைய சொல்லை ஒருவர் கேட்கிற பொழுதும் இன்பம்தான், அவருடைய காட்சியை பார்க்கிற, அவருடைய உருவத்தை பார்க்கிற பொழுதும் இன்பம்தான். எனவே கண்டாலும் நினைத்தாலும் சொன்னாலும் இன்பம் அல்லவா காதல் இன்பம். அதுபோல் பெருமானை பார்க்கிற பொழுதும் சொல்லுகிற பொழுதும் நினைக்கிற பொழுது இன்பம் அல்லவா? அவனிடத்தே கலந்தால், எப்படி தலைவனும் தலைவியும் திருமணமாகி கலந்தால் எவ்வளவு இன்பமோ அதுபோல பெருமானை கலந்தால் இன்பம் என்று அந்த நாவிற்கு கலந்தார் போல் என்பதற்கு மேல் ஒரு உரை அப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கறந்தவால் கண்ணோடு நெய் கலந்தார் போல் என்பது 3 வகையான பொருள் நமக்கு சொல்லியிருக்கும். அதாவது பாலையும் நெய்யையும் கரும்புச்சாரையும் கலந்தால் ஒரு வித்தியாசமான சுவை வரும். அதை சொல்ல முடியாதல்லவா? அதுபோல என்று ஒரு பொருள். அனுபவிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள் என்ன என்றால், அதை 3ஐயும் நாவிலே கலந்தால் தனித்தனியா, கரும்புச்சாறு, கறந்தபால், நெய் இவற்றை தனித்தனியே நாவிலே கலந்தால் இன்பம் சுவை. அது இரண்டாவது பொருள். மூன்றாவது பொருள், இந்த 3 பொருளும் நினைத்தாலும் சொன்னாலும் பார்த்தாலும் நாவிலே நீர் ஊறும், இன்னும் கலந்தால் மிக்க இன்பம். அதுபோல் பெருமானை நினைத்தாலும் சொன்னாலும் கண்டாலும் இன்பம், அவரோடு கலந்தால் பேரின்பம் என்று அப்படி 3 பொருள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 4வது ஒரு பொருள் ஒன்று உண்டு, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். கறந்தபால் கண்ணலோடு நெய் என்று சொல்ற பொழுது 4வது பொருள் என்ன என்றால், இந்த 3 பொருளும் உயர்ந்த பொருள். பாலும் உயர்ந்த பொருள். பாலும் எல்லாருக்கும் தெரியும், பால் உயர்ந்தது. ஏன்னா இயற்கையாக அதெல்லாம் இருக்குது. பாலிலிருந்துதான் நமக்கு, கறந்த பால் தான் நெய் வருகின்றது. எனவே இதெல்லாம் இயற்கையான பொருள்கள், செயற்கை கிடையாது. இன்னைக்கு வேணுமா செயற்கையா பண்ணிடலாம். ஆனால் பால் கறந்த உடனே அதை கறந்தனர். பசுடைய மடியிலிருந்து அப்பொழுது கறந்திருந்தால் கரும்புச்சாறு அப்பொழுது பிடிந்தால் அது இயற்கை. நெய் காய்ச்சினால் இயற்கை, எல்லாம் இயற்கை. எனவே இயற்கை பொருளுக்கு ஒரு இன்பம் உண்டு. இந்த 3 பொருள் இயற்கை பொருள் அல்லவா? அதுபோல் பெருமான் இயற்கையானவன், எனவே அவன் இன்பப் பொருள் என்று அப்படி ஒரு பொருள் சொல்றார். கண்ணலோடு நெய் கலந்தார் போல் என்பதற்கு இயற்கை பொருள் என்று சொல்றாங்க. அது உயர்ந்த பொருள். பாலாக இருந்தாலும் கரும்புச்சாராக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் உயர்ந்த பொருள் என்று நாம சொல்றோம். பால் நெய் போன்றவையெல்லாம் மருந்து பொருள், கரும்பு சாறு மருந்து பொருள் சொல்றாங்க, உடம்புக்கு நல்லது. அதனால் அந்த 3 உயர்ந்த பொருள் என்பதாலே இந்த உதாரணத்தை சொன்னார் என்பது இயற்கை என்பதாலும் உயர்ந்த பொருளாக இருப்பதாலும் இதை சொன்னார் என்பது அடுத்த ஒரு விளக்கம். அப்புறம் இன்னொரு விளக்கம் என்ன என்றால், இந்த 3ம் மறைந்து வெளிப்படுகிறது. பால் பசுனுடைய மடியிலே இருந்து மறைந்து வெளிப்படுகிறது, கரும்பிலிருந்து தான் மறைந்து வெளிப்படுகிறது சாறு, பாலிலிருந்து தயிராகி வெண்ணையாகி பின்னாலே மறைந்து வெளிப்படுவது நெய். எனவே 3ம் மறைந்து வெளிப்படுகின்றன. எனவே பெருமானும் மறைந்திருந்தான் வெளிப்படுவான். மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையன் தன்னை என்று பாடுறார் இல்லையா? எனவே மறைந்திருக்கின்றான் பெருமான் என்பதனால
கறந்தபால், கண்ணல், நெய் எல்லாம் மறைந்து வெளிப்படுகின்ற பொருள் என்பதாலே இந்த 3 உதாரணத்தை சொன்னார் என்று அப்படி ஒரு பொருள். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் சொல்லுகிறார்கள். பாலை எளிமையாக கறந்து விடலாம். பசுனுடைய மடி வச்சா பால் வந்துவிடும். கரும்பு சாறை கொஞ்சம் பிழியணும். பிழிஞ்சால்தான் சாறு வரும். அது கொஞ்சம் கஷ்டம். நெய் அதை விட கஷ்டம். பாலை நன்றா சுட வைக்கணும். சரியான மிதமான சூட்டை உரை குத்தணும். பால் தயிர் உரை குத்தணும். பிறை குத்திய பின்னாலே அப்படியே அசையாமல் வச்சிருக்கணும். மறுநாள் தயிராக மாறும். அந்த தயிரை கடையணும். கடைந்தால் வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய் எடுக்கணும். அவ்வளவு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? எனவே தொட்டவுடனே வருகின்ற பால், கரும்பை கொஞ்சம் பிடிந்தால் வருகின்ற சாறு, எல்லாவற்றை விட கொஞ்சம் கடுமையாக உழைத்தால் நெய் வரும் என்று 3 சொன்னதுனால பெருமானுடைய அருள் எப்படி வெளிப்படுகிறது? மறைந்திருந்தாலும் பெருமான் எப்படி வெளிப்படுகிறான் என்றால், கறந்த பால் போல் உடனே வெளிப்படுகின்றான். யாருக்கு? விஞ்ஞானங்களுக்கு. விஞ்ஞானங்களுக்கெல்லாம் உடனே வெளிப்படுகிறான். கரும்பு சாறு கொஞ்சம் கஷ்டம் பிரளயாகிறது, அவளுக்கு பின்னாலே வெளிப்படுகிறான். சகலருக்கு கொஞ்சம் பல கஷ்டப்படணும், தவம் செய்தால்தான் பெருமான் வெளிப்படுகிறான் என்று அந்த 3 பேருக்கு, விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்ற அந்த 3 பேருக்கும் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். விஞ்ஞானங்களுக்கு கறந்தபால் என்று வைத்துக்கணும், பிரளயாகலருக்கு கண்ணல் சாறு என்று வைத்துக்கணும், சகலருக்கு நெய் என்று வைத்துக்கணும். அந்த உதாரணத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல என்று சொல்றார். இதெல்லாம் இந்த கறந்தபால் கண்ணலோடு நெய் என்பதற்கு பல பேர் பல உரை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நினைவகத்துல சில உரைகளை தான் நம்ம உங்களுக்கு சொன்னோம். இது அப்படியே குறித்துக் கொள்ளலாம். என்னென்ன உரையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் என்று குறித்து கொண்டால் இந்த ஒரு அடிக்கு இப்படி பெரியவர்கள் உரை சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் இந்த பால், கரும்பு சாறு, நெய் சொன்னார். அடுத்து தேன் என்று சொல்றார். சிறந்து அடைய சிந்தனைகள் தேனூரில் இருக்கின்றான். அப்புறம் தேனை சொன்னார். இது எல்லாவற்றை விட தேன் சிறந்தது அல்லவா? பால், தயிர், நெய் இது எல்லாவற்றை விட தேன் சிறந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் தேனும் மறைந்துதான் வெளிப்படுகிறது. ஆனால் மறைந்து வெளிப்பட்டாலும் ஒரு பூவிலிருந்து வருகின்ற பொழுது நேரடியாக அந்த பூவிலே இருக்கின்ற தேனை எடுக்க முடியாது. பூவினுடைய வண்டு தேனை கொண்டு வந்துதான் அதை கூடு கட்டுகிறது. அதை நாம சாப்பிடுறோம் என்றால், அதுபோல பெருமானுடைய இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு குருவானவர் வர வேண்டும். வண்டு போல பூவிலே இருக்கின்ற தேனை வண்டு எடுக்குது இல்லையா? அதுபோல பெருமானுடைய இன்பத்தை யார் சொல்றாங்க என்றால் குருவாக வந்து நமக்கு விளக்குகிறார்கள். எனவே வண்டு என்பது குரு என்று வைத்துக்கணும். தேன் என்பது சிவானந்தம் என்று வைத்துக்கணும். சிவானந்தத்தை ஒரு குரு எப்படி நமக்கு ஞான குருவாக இருந்து சொல்லுகிறாரோ, அப்பொழுது சிந்தையிலே தேனூரில் இருக்கின்றான். சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்றுதான் பாடுறான். சித்தத்துள் தித்திக்கின்ற தேனாக இருக்கிறான். கருதுவார் கமலத்து இதயத்தூரும் தேனவன்கான் என்று அப்பர் பெருமான் கருதுவார் இதயத்தினுடைய கமலம் இருக்கல்லவா, இதய கமலம், அதை ஊறுகின்ற தேனவன்கான் என்றெல்லாம் பாடுறான். எனவே அது உயர்ந்த ஒரு இன்பமாக அந்த முத்து இன்பத்தை சிறந்து அடையார் சிந்தையுள் தேனூரில் நின்று. அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக பெருமான் நம்மை புகுவிக்கிறான். தொழும்பிலே புகுவித்தான். புகுவித்தவுடனே அவனுடைய நாட்டத்தின் நேரியாய் நாம் அறிந்து கொண்டோம். சிவம் சக்தி என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்டு அவனை நெருங்குகின்றோம். சொல்லாலும் மனத்தாலும் அவனை அடைய முடியாதவும் அவன் ஞானத்தாலை பரிஞானத்தால் அடைகின்றோம். அடைகின்ற பொழுது விஞ்ஞானங்கள் பிரளயாக சகலர் போல 3 நிலையிலே பெருமான் இருக்கின்றான். பாலாக சிலருக்கும், கரும்பு சாராக சிலருக்கும், நெய்யாக சிலருக்கும் வருகின்றான். ஆனால் ஞான நிலை இருக்கிறாங்க இல்லையா? ஞானத்தை ஞானிகளுக்கெல்லாம் அவர் சிறந்த அடியார் இருந்தார். அவனெல்லாம் சிறப்பாக விளங்குகின்ற சிறந்த அடியார். அவர்களுக்கெல்லாம் சிந்தனைகள் தேனூரில் இருக்கின்றான். மாணிக்கவாசகர் சிந்தனை நிந்தனக்காக்கி என்று அவர் பாடுகிறான். அதனால சித்தம் என்பது சிந்தனை, சிந்திக்கின்ற சிந்தனை. சிந்திக்கிற பொழுதெல்லாம் பெருமான் தேனூறுகின்றான் என்று சொன்னார். நினைக்கிற பொழுதும், காண்கிற பொழுதும், சொல்லுகிற பொழுதெல்லாம் இன்பம் தருகின்ற பெருமான் சித்தத்திலே சிந்திக்கிற பொழுதும் இன்பம் தருகின்றான் என்று. நினைப்பது என்பது வேறு, சிந்திப்பது என்பது வேறு. அதனால்தான் நினைப்பது என்றால் மறந்து நினைத்தல். அவன் பெருமானை இப்பொழுது நான் நினைச்சேன்னு அர்த்தம், கொஞ்ச நாள் மறந்திருந்தேன்னு அர்த்தம். நான் சிந்தித்தல் என்று சொன்னால்
எப்பொழுது நான் மறக்காமல் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்று சொன்னார். அப்படி எண்ணினால் அவன் தேனூரில் இருக்கின்றான், சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரில் இருக்கின்றான் என்று சொல்றார். இந்த தேன் என்பது இன்பம்னு அர்த்தம். தேன் தான், அது இனிமைக்காக இங்கே சொல்கிறார் என்று. தேனாக ஊறுகின்றான், நம்முடைய நெஞ்சத்திலே தேனாக ஊறி இனிமை பயக்கின்றான் என்று சொல்றார். அதனால சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூர் நின்று, இதெல்லாம் எதுக்கு என்றால் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். முன்ன சொன்னது போல இறைவனுடைய இன்பத்தை மற்றவர்கள் எல்லாம் தேனாக சொல்லலாம், கரும்பாக சொல்லலாம், பூவின் மனமாக சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் எங்கள் பெருமான் செய்கின்ற ஒரு செயல் பிறப்பிருத்தல். அந்த பிறப்பிறப்பை செய்கிறானா என்றால் அது அவன்தான் செய்ய முடியும். எனவே பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் என்று இந்த பிறப்புன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பிறப்பு முதல்ல சொல்லிட்டேன், உள்ளாகி பூடாயெல்லாம் இருந்தெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. இப்ப பிறந்த பிறப்பல்லவா இது உடம்பு, இந்த உடம்போடு வருகின்ற பிறப்பிறப்பு அல்லவா, இந்த அரிகளை நான் உடனே இந்த உடம்பை நீக்க வேண்டும், உடம்பை நீக்க வேண்டும் என்றுதான் உடம்போடு வந்த மக்கள் உடம்போடு வந்த இந்த பிறப்பை நீக்க வேண்டும். பிறந்த பிறப்பு என்றதான் அர்த்தம். எல்லாம் பிறந்த பிறப்பு தான். விலங்கா பிறந்தாலும் அது பிறந்த பிறப்பு தான், நாயாக பிறந்தாலும் பிறந்த பிறப்பு தான். ஆனா இங்க என்ன சொல்றார்? பிறந்த பிறப்பு என்றால் உன்னை அறிந்த பிறப்பு. உன்னை நான் அடைந்து தேனாக தித்திக்கிறாய், பாலாக தித்திக்கிறாய் என்று அறிகிறோம் அல்லவா? அப்படி உன்னை அறிகின்ற இந்த உடம்பு எது என்றால் மக்கள் உடம்பு தான். அந்த மக்கள் உடம்பு எடுத்த இந்த பிறந்த பிறப்பை நீ அறுக்க வேண்டும் என்று அதை நீக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த பால் கரும்பு சாறு என்பதற்கு காசுப்பிள்ளை ஒன்று எழுதுறார். அவர் என்ன சொல்றார்? அறிவிற்கு பாலையும் செயலுக்கு தன்னலையும் விளைவிற்கு நெய்யையும் உமை கூறுவது உண்டு என்று எழுதுறார். பால் என்பது உயர்ந்த பொருள், அது அறிவுக்கு உரியது, அறிவுக்கு சொன்னது பால். உதாரணம், நாம் செய்கிற செயலுக்கு உரியது கண்ணல் கரும்பு, விளைவு என்றால் விருப்பம் இச்சை, அதுக்கு நெய் என்று. ஆன்மாவுக்கு அறிவு இச்சை செயல் 3 இருக்கு இல்லையா, அந்த அறிவுக்கு பால் என்றும் செயலுக்கு கண் விளைவு அல்லது இச்சைக்கு நெய் என்று உமை கூறுவது உண்டு என்று சொல்லிட்டார். அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு அவர் சொல்லல, பொதுவா அறிவு இச்சை செயலுக்கு பால் கரும்பு நெய் என்று சொல்வார்கள் என்று அவர் சொல்லிட்டார். நாம எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், பால் என்பது அறிவு என்று சொன்னால் பல வகையாக அந்த பசுக்கள் என்ன பண்ணும், புல்லையெல்லாம் மேயும், தண்ணீர் குடிக்கும், எல்லாம் பண்ணும். கடைசியா அதை நமக்கு பாலாக மாற்றி தருகிறது அல்லவா? மாற்றி தருவதாலே அது அறிவு போல. எதையெல்லாம் நாம் படித்தாலும் மெய்யறிவு என்று ஒன்று விளங்குதல்லவா? எனவே அந்த மெய்யறிவுக்கு பால் பாலாக வருகிறது. எந்த உணவை சாப்பிட்டாலும் தண்ணீரை குடித்தாலும் சொல்லுவாங்க, பாம்புக்கு பாலை பார்த்தால் அது விஷத்தை கக்கும், பசுவுக்கு தண்ணீரை கொடுத்தால் அது பாலை கக்கும். அப்ப யார் சொன்னார் இல்லையா, நன்றி ஒருவருக்கு செய்த அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா, நின்று தளரா வளர்ந்தெங்கு தாழுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்று. வளர்ந்து வருகின்ற தென்னை மரத்தை ஒருத்தன் தென்னம்பிள்ளையா வைக்கிறான், அது வளர்ந்து பின்னாலே தலையாலே இளநீர் தருதல் இல்லையா, நீ ஊத்தன தண்ணி தான் ஊத்தன, ஆனால் இளநீரா தருதல் அல்லவா? அது போல பசு எல்லாவற்றையும் சாப்பிட்டாலும் பாலாக மாற்றி தருவது போல எத்தனையோ படிப்பு நாம் படிக்கிறோம், எத்தனையோ நூல்களை படித்தாலும் மெய்யறிவு என்பது என்ன என்றால் அது பால் போல, அது மாறக்கூடாது, சிறந்த உயர்ந்த பொருளாக இருப்பதாலே பால். அதனால அறிவு மெய்யறிவுக்கு பால் என்று சொன்னார்கள். கரும்பு என்பது செயல்னா, ஏன்னா அந்த பிடிந்தால்தான், கரும்பு நல்லா வளர்த்து பிடிந்தால்தான் அந்த செயல் வந்தால்தான் உங்களுக்கு கரும்பு சாறு கிடைக்கும். எனவே கரும்பு சாறை பிடிக்கின்ற செயல் என்பதாலே அது செயல் என்றும். விளைவிற்கு நெய் என்று சொன்னால் நெய்க்கு என்ன சிறப்பு என்றால், நீரில்லா நெற்றிபால் நெய்யில்லா உண்டிபால். ஔவையார். திருநீர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் நெய் முக்கியம் உணவுல. உணவுக்கு முக்கியமான நெய் அல்லவா, நெய் இல்லாத உண்டி இருக்கக்கூடாது அல்லவா? இன்றைக்கு நெய்யை சாப்பிடணுன்றாங்க இல்லையா, அது விளைவு. நெய்யை விரும்பாத பெரும்பாலும் கிடையாது, சில பேர் நெய்யை போட்டு மாட்டாங்க, ஆனால் நெய்யை விரும்பாத யாரும் கிடையாது. எனவே எல்லோரும் விரும்புகின்ற ஒரு பொருள் என்பதாலே விளைவுக்கு நெய் என்று நம்ம அறிவு இச்சை செய்ய என்ற 3க்கும் பாலையும் கண்ணாரையும் நெய்யையும் சொன்னார் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அவர் அந்த விளக்கம் கொடுக்கல, நாம் அந்த விளக்கத்தை அப்படி கொள்ளலாம் என்றதுக்காக அவங்ககிட்ட சொன்னேன். காசுப்பிள்ளை அவர்கள் அறிவிற்கு பால் செயலுக்கு கண்ணல் விளைவிற்கு நெய்ன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது பொருள் தோன்றினா நீங்க சொல்லலாம், உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஏன் அறிவுக்கு பால் என்று சொன்னார்,
செயலுக்கு ஏன் கரும்பு என்று சொன்னார், விளைவு இச்சைக்கு ஏன், விருப்பத்திற்கு ஏன் நெய் என்று சொன்னார் என்று நீங்களும் கூட ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சொல்லலாம் என்பது மட்டும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்படி சிறந்தடியார் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்றார். இந்த பிறவியை நீக்குவதற்கு யாரும் கிடையாது, பெருமானை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதாலே அவர் எங்கள் பெருமான் என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். எம்பெருமான் பெருமானாக அவன் இருக்கின்றான். அவன்தான் இந்த உடம்பினுடைய பிறவியினுடைய துன்பத்தை நீக்க முடியும் என்பதால் அவன் மற்றவனை காற்றும் சிறந்த கடவுளாக எங்களுக்கு விளங்குகின்றான். அதனால்தான் அவனை பெருவான் பெருமான் என்றதுக்கு சொல்றதுக்கு இளங்கோவடிகள் பிறவா யாக்கை பெரியோன்னு சொல்றான். பிறக்காதவன் என்பதாலே அவன் பெரியோன். நம்ம ஒரு மாதா வீட்டிலே பிறக்கவில்லை, எனவே அவன் பெரியோன். யாக்கை என்றால் நம்ம மாதிரி உடம்பு கிடையாது, மாயாகாரிய உடம்பு கிடையாது, மாதா உதரத்திலே வராத உடம்பு அவன், அருள் திருவேன். அதனால் அவன் பெரியோன் என்று பிறவா யாக்கை பெரியோன்னு சொன்னான் இல்லையா? அதுபோல் நம்மையும் பிறவாமல் செய்கின்றான். நமக்கு அதே நிலையை தருவதாலே அவன் பெருமானாக இருக்கிறான், பெரியவனாக இருக்கிறான் என்று அந்த வரியோடு நாம் இன்றைக்கு நினைக்கிறேன். பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் என்று அதோடு நாம் வகுப்பு நிறுத்தி வைப்போம். அடுத்து வகுப்பு நமக்கு இந்த வாரம் இருக்காது. நான் நாளைக்கு நான் காசி பயணம் போறேன். அதனால அடுத்த வாரம் நம்ம வந்த உடனே 10ஆம் தேதி வந்துடுறேன். அதுக்கு மேற்பட்டு நாம சிந்திக்கலாம். அன்பளுக்கு ஏதாவது சந்தேகம் என்றால் நீங்க கேட்கலாம், இல்லை என்றால் நம்ம நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம் ஐயா, திருவடி வணக்கிறேங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் ராஜேஸ்வரி. வணக்கம்மா ராஜேஸ்வரி. வணக்கம் ஐயா. அந்த பூ வாசனை சொன்னீங்க இல்லைங்க ஐயா? ஆமாமா. அந்த பூ வாசனை மாதிரிதான் பெருமான் நம்ம கூட வந்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க ஐயா. உண்மை 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 உண்மைதான். நம்முடைய இருப்பிட பொருள் அதை தெய்வ மனம் கமனம் சொல்லுவாங்க. சில இடங்கள் அப்படி ஒரு வாசனோட வரும். பூஜை அறையில இருந்தோம்னா அறியாம ஒரு புதிய வாசனை வரும். ஆமாங்க ஐயா. அதான் அது அனுபவத்துல வரும். உண்மைதான் உண்மைதான். பெருமானுடைய இருப்பை காட்டுறதுக்கு அந்த மனம் போல வருவான்னு சொல்லுவாங்க. அதான் நாட்டத்தின் நிறைய. சொல்லுங்க ஐயா. எப்பவும் நம்மளோடய அந்த வாசனையோடயே இருக்கணும்னா சித்தத்திலே சிவபெருமான வைக்கணும்னு சொல்லுவாங்க ஐயா. ஆமா, அதான் சித்தத்தால வைக்கணும். அதை எப்போது நினைக்கிறத விட எப்பொழுதுமே நினைத்து கொண்டு வேறு நினைவே இருக்க கூடாது. அதான் அந்த உலகில் அது கஷ்டம் இருந்தாலும் அந்த பழக்கம் வந்துட்டா நம்ம உலகில செய்யலாம். உலகில இருக்கிற பொழுதே பெருமான் நினைவோடே நம்ம இருந்து கொண்டிருக்கலாம். ஒரு மனசுடைய மூலையில ஏதாவது ஒரு நினைவோடு இருந்துட்டே இருக்கலாம். அவனை நினைச்சுட்டே நம்ம வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. சரிங்க, சிறப்புங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க. வணக்கிறேங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா ஐயா. திருவடி வணக்கிறேன். மானுடியம்மா திருவடி வணக்கம் ஐயா. இது கேட்டான், அந்த இது பேய் சொன்னாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த அகால மரணம் அடைகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு இடம் 7 உலகத்துல பேய் உலகம் கிடையாது, பிதிரு உலகம் தான் இருக்குது. முறையாக இறந்து போறாங்க, அவங்களுக்கு தான் பிதிரு உலகம், அது தனியா உள்ளது. இது மாதிரி அகால மரணம் துர்மரணம் அடைந்தாங்க பெரும் பாவம் செய்தவர்கள் அவர்கள் என்று என்றாங்க நம்மை பொறுத்தவரை. அது மட்டும் இல்ல, பெருமானுடைய கட்டளை மீறவன்னு அர்த்தம். உன்னுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று விதிக்கிற பொழுது அதை மீறி நீ செய்துகிறாய் இல்லையா? அதனால பெருமானுடைய கட்டளையை மீறுகிறாய் என்ற ஒரு குற்றம். அப்புறம் உன்னுடைய பொறுப்பாக பல பேர் இருப்பான். ஒரு வீட்டு தலைவன் இது மாதிரி தற்கொலை புரிஞ்சுட்டான்னா மனைவி எல்லாம் கஷ்டப்படுவான். மற்றவர்களெல்லாம் வருத்துகிறாய் நீ. அந்த வருத்தத்தை பற்றி கவலைப்படாமல் நீ விட்டுட்டு போற இல்லையா, விடுது, அது எஸ்கேப்னு சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி தப்பித்து போறாய் அல்லவா? இதெல்லாம் பெரிய குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். அதனால ஒரு தனி இடமாக பேய் உலகம் என்று வைக்கிறாங்கன்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த பேய் உலகத்திலிருந்து பெருமான் மீண்டும் அந்த தண்டனையெல்லாம் நீக்கி மீண்டும் பிறக்க வைக்கிறான். மீண்டும் பிறக்க வைக்கிற பொழுதுதான் அவன் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதன் சொல்ற பொழுது அங்க பேய்களோடு ஆடுகிறான் வரும். பேய்களோடு ஆடுகிறான் என்று சொன்னால் அடுத்த பிறப்புக்கு வருகின்ற இந்த பேய்கள் அடுத்த பிறப்புக்கு தருவதற்காக அந்த உயிர்களை எல்லாம் தன்னோடு ஆட வைக்கின்றான். சுடுகாட்டிலே ஆட வைத்து பின்னாலே பிறப்பு தருகிறான் என்பது நம்முடைய கொள்கை. அதனால சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக முடியாது, பெருமான் திருவடிக்கும் போக முடியாது. அந்த 7 உலகத்துல எதுவும் பிதிர் உலகம் போடுவது கிடையாது. எனவே தனி அகண்டாகாரமாக ஒரு இடத்துல வைத்து விட்டு மீண்டும் மகாசங்காரம் முடிந்தவுடனே நடனம் ஆடுறான் இல்லையா நள்ளிருளில். அந்த நள்ளில் நட்டம் பாடுகின்ற பொழுது கூடவே பேய்கள் எல்லாம் ஆடுனோம். பேய்கள் எல்லாம் ஆடுதுன்னா இது மாதிரி உள்ள பேய்கள் எல்லாம் அடுத்த பிறப்புக்கு வருகின்ற அவையெல்லாம் பேய்களாக அங்கே ஆடும் வருது.
அதைத்தான் நாம சொல்லணும். அதான் பேய் உலகம் என்று நாம சொல்றாங்க. பிறக்கிற பொழுதுதான் அந்த இறைவனோடு சேர்ந்து அந்த சுடுகாட்டில் ஆடும். அதுவரை அந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும். கணங்கள் வேறு, அது சிவகணங்கள் வேறு, அது வச்சு சிவகணங்கள் வேறு, அது வேறு. ஐயா அப்புறம் இந்த கல்லாய் அப்படின்னு பார்த்தோங்களா ஐயா, பாறை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த அகலிகை வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். இப்ப அத வந்து அவங்க சாபமால பாறையா மாறுறாங்க ஐயா. அத வந்து நம்ம இன்னொரு பிறப்புன்னு நம்ம எடுத்துக்கணுமா இல்ல? அதான் எப்படின்னா அத ஏன் சொல்றாங்கன்னா, அந்த அகலிகை ஏன் சொல்றாங்கன்னா, அச்சி மாறி பிறத்தல் என்று ஒன்று சொல்றோம் சைவ சித்தாந்தத்துல. அதாவது ஒரு பிறப்பிலே சிலந்தியாக இருந்தது, அடுத்த பிறப்பிலே கோச்சங்கனாக பிறந்தது. ஒரு பிறப்பிலே எலியாக இருந்தது, அது மாபலியாக பிறந்தது. அதனால ஒரு மனிதனாக இருக்கின்றவன் அடுத்த பிறப்பிலே மனிதனாகத்தான் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு பிறப்பும் பிறக்கலாம். மனிதனா இருக்கிறவன் விலங்கா பிறக்கலாம், சிங்கமா பிறக்கிறவன் புலியா பிறக்கலாம், எறும்பா பிறக்கலாம். அச்சு மாறுதல் பெறுது, ஒரே மாதிரி கிடையாது. அதுபோல அந்த அகலிகை பெண்ணா இருந்தால் பெண்ணா இருந்து முறையா இறந்து, ஆனா இறந்து போவதற்கு முன்னால ஒரு சாபத்தினாலே அடுத்த பிறப்பு போல அவ வேறு பிறப்பும் இல்லது, அடுத்த பிறப்பு போல கல்லாக சபிக்கிறார். சாபத்தினால் போல அது ஆகிறது. அது அச்சு மாறி பிறக்கிறார். அச்சு மாறுதல் தான், அது ஒரு வகையான பிறப்பு தான். பின்னால மீண்டும் அகலியா வருகிறார் என்பது நம்ம சொல்றோம். அந்த சாபத்தினாலே கொஞ்ச நாள் இருக்கிறார். பின்னாப்போ நீங்கும் சாபம் என்றால் ராமனுடைய பாத தூளிப்பட்டால் நீ மறுபடியும் அகலியா மாறுவாய் என்று தூயப்படுவாய் என்று சொல்றதுனால, அதனால்தான் சித்தியார்ல அகலியா பெண்ணா இருந்தவ கல்லா போயிட்டா இல்லையா, அந்த மாற்றம் அச்சு மாறுதல், அதுக்குதான் சொல்றாங்க. அச்சு மாறுதல் என்பதுக்கு தான் அந்த உதாரணம் சொல்றாங்க. நாம அது மாதிரி இங்க சொல்லலாம். இப்ப சொன்னோம் இல்லையா, அதாவது சிலந்தியா இருந்தது கோச்சங்கள்னா பிறந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அது போல அச்சு மாறி பிறக்கலாம் என்பதுக்குத்தான் அகலிகை சொல்றாங்க. அதுவும் ஒரு பிறப்பு. அதனால்தான் ஒரு பிறப்பு நாம் சொல்றோம். கல் என்பதை ஏன் ஒரு பிறப்புன்னு சொல்றோம்னா, அது அச்சு மாறி பிறக்கின்ற ஒரு பிறப்பு. அது சாபத்தினால இருக்கலாம், பாவத்தினால இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். கல்லா பிறப்பு, அதுதான் அகலிகை சொல்றோம். அப்படி சொல்லலையா, மனசுதான் கல்லா போச்சுங்கிறாங்கய்யா. அது சொல்றோம், பொதுவா சொல்றோம். உதாரணம் சொல்ற மனசு கல்லா போச்சு பாவனுங்க, அது சொல்றோம். சொல்லுங்க. திருக்கழுக்குன்ற பதிகத்துல கூட நமக்கு இயக்கிமார் 63 எண்குணமாக்கி வந்து அந்த வரலாறு வந்து அப்படிதானங்க வரும். அவங்க அந்த 63 பெண்களுக்குமே வந்து அவங்க பாறையாக தான் இருப்பாங்க. அப்புறம் சுவாமி போய் உபதேசம் பண்ற மாதிரி முன்பிறல் அப்படி இருந்துட்டு சாபத்தினாலே வந்து கிடக்குறாங்க கழுக்குன்றத்துல. அப்ப பெருமானவள் எல்லாம் இயக்கிமாரவள் எல்லாம் 64 பேர் எண்குணம் செய்தான்னு வருது திருவாசகத்துல. அதான் ரைட் தான், நீங்க சொல்றது ரைட் தான். அப்புறம் இன்னொரு ஐயம்ங்கய்யா, இப்போ தேவர்கள் கணங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பிறப்பால தேவரா பிறக்கும் போதே தேவர், பிறக்கும் போதே கணங்கள் அப்படின்னு இல்லை. பிரகிருதி மாயில இருக்கிற ஆன்மாக்கள் தான் பக்குவம் பெற்று சுத்த மாயில தேவர்களாகவும் கணங்களாகவும் அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா? அதான் ஒரு பிறப்பே கூட தேவரா, நேரடியாவே தேவர பிறப்புன்னு ஒண்ணு இருக்குது. எப்படி மாண்டர் பிறக்கிறாங்களோ அதே போல பிறப்பிலே தேவர பிறப்புன்னு ஒண்ணு தனியா இருக்கு, அப்படியே பிறக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இருக்கும்போது அதிகாரம் நல்வினை செய்த பின்னாலே பெருமா என்ன செய்கிறான், அந்த உயிரை பிரிக்கின்ற பொழுது உயிர் இல்லையா, போகிற பொழுது அவன் கேட்கிறான், உனக்கு நல்வினை இருக்கிறது, நீ அதிகாரம் செய்கிறாயான்னு கேட்கிறான். அந்த அதிகார மனம் இருப்பதாலே அந்த அயனாகவோ திருவாளவோ அவங்களை படைக்கிறான் பெருமான். அப்படிதான். சரிங்க ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, இப்போ அடியனுக்கு வந்து ஒரு உணர்வு, சைவத்துக்கு வந்த பிறகு ஒரு பிறப்பு எடுத்த மாதிரியே ஒரு உணர்வு அடியனுக்கு இருந்திருக்கு நிறைய முறை. அதுவும் அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறோம். தாராளமா. இப்போ நீ அவர்கிட்ட சமணத்திலிருந்து வந்தார் இல்லையா நாவுக்கரசர், அவரே அப்படித்தானே, அவர்தானே என்ற அது ஒரு பிறப்பா போச்சு, பேரே மாத்தியாச்சு, நாவுக்கரசர் பேரை மாத்தியாச்சு. அது போலதான் தாராளமா சொல்லலாம், தப்பே கிடையாது. அப்ப தீக்கை பெறும் பொழுது வந்து அந்த ஆன்மா மீண்டும் பிறப்பு எடுக்கிறது அதுதான் இப்ப சொல்றாரு. தான் பண்றாரு. மற்ற பற்றி இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன்ற அந்த மாதிரி உன்னையே நான் வேறு பற்றில்லாமல் உன்னையே நான் நினைக்கிறேன், உன்னையே பாவிப்பதாலே அந்த பாவிக்க பெற்றேன், பாவிக்க பெற்றதாலே நான் பிறந்தேன், இப்பதான் நான் பிறந்தேன், பெற்றலும் பிறந்தேன், இப்பதான் நான் பிறந்தேன்ற சுந்தரே அப்படி சொல்ற. அந்த மாதிரி நீங்களும் இப்ப பிறந்த மாதிரிதான், அதுல சந்தேகம் கிடையாது.
பெற்றலும் பிறந்தேன் பெற்றலும் பிறந்தேன். அது ஞாபகம் வச்சுங்க. சுந்தரனுடைய பாட்டு ஞாபகம் வச்சுங்க. சரிங்க. படிக்கலாம் சாமி. சிற்றம்பலம். உளலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சரி, சந்திக்கலாங்க. அனைவரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். மஞ்சுளாமா வணக்கம். வணக்கம்.